வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேலன் ரேணுகா கிட்ட வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி பேசுறாங்க. அந்த ரஞ்சித் ரொம்ப மோசமானவன், வள்ளி ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதனால வள்ளி மேடமோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவும் ரத்னவேல் ஐயாவை காப்பாத்தணும்னா நான் வள்ளி மேடம கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த வீட்டோட மாப்பிள்ளையா நான் போனா மட்டும்தான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ரேணுகா என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் என்னால முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே வேலன் இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இதை வீட்டுல சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் வள்ளி மேடமை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவங்களை நான் காப்பாத்தியே ஆகணும், அவங்க வாழ்க்கையை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்லாம் சொல்ல, ரேணுகா அதெல்லாம் கேட்காம ரொம்ப கோவமா நேரா வள்ளிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க ரஞ்சித் ரேணுகாவை பார்த்துட்டு நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது நான் வள்ளிய பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. உடனே ரஞ்சித் என்ன மீறி வள்ளியைய நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு கோவப்பட வேதநாயகி அங்க வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது ரேணுகா எல்லா உண்மையுமே வேதநாயகி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வேலன் வள்ளியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டயே சொல்றாரு, அதனால வேலன் அப்படி ஏதாவது உங்ககிட்ட பேசினா என்னால அதெல்லாம் முடியாது, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலான்னு நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு வேதநாயகி நீ என்ன பைத்தியமா, அவளே எப்படா வேலன் நம்மள கல்யாணம் பண்ணிப்பான்னு பாத்துட்டு இருக்கான், அவகிட்ட போயிட்டு நீ சொன்னன்னு வச்சுக்கோ, அவ ஆளா அவளே வேலனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பான், அந்த மாதிரி இருக்காவ, இப்ப போய் அவகிட்ட அதை சொல்றேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டதுமே ரேணுகா இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. உடனே வேதநாயகி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி நீ செய், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், வள்ளி என் பையன் ரஞ்சித்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வேலனை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் சொல்ற மாதிரி செஞ்சா இது 2மே நடக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லுங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேதநாயகி நீ வேலன் கிட்ட போயிட்டு நான் சொல்ற மாதிரியே சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே ரேணுகா என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு கோவில்ல வேலன் கிட்ட சொல்றாங்க. வேலன் ஒரு பக்கம் ரேணுகாவை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ரேணுகாவை பார்த்ததுமே எங்கெங்க போயிட்டீங்க அப்படின்னு கோவப்படா, இல்ல நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்கு ரத்னவேல் ஐயா எவ்வளோ செஞ்சிருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு முக்கியம், அவங்க உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல வேண்டாம், கல்யாண வேலைய ஏற்பாடுலாம் பண்ற மாதிரி அது பாட்டுக்கு போகட்டும், அதுக்கப்புறம் நீங்க அந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தணுமோ அதை பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரேணுகா சொல்றாங்க. அப்பாடா, எப்படியோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும், நீங்க வள்ளியே கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வேலன் இவ்வளவு சீக்கிரம் நீங்க இதை புரிஞ்சுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ரேணுகா இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வர சொல்லிடுவாங்க. வேதநாயகி சொன்ன மாதிரி வேலன் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே வேலன் நேரா வள்ளிய பாக்குறதுக்காக போறாங்க. நேரா நல்லா சூப்பரா போயிட்டு கார்ல போய் இறங்க, அதை பார்த்ததுமே வள்ளியோட சித்தி சித்தப்பாலாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு, ஆளே மாறிட்டா அப்படி இப்படின்னு சொல்ல, சரின்னு நேரா போயிட்டு வள்ளிய பாக்குறதுக்காக போறாங்க. வள்ளி வேலனை பார்த்துட்டு நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்க, அது எப்படி மேடம் வராம இருக்க முடியும், ஒருத்தர் நம்மள உயிரா லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களை தனியா அப்படியே தவிக்க விட்டுட்டு போயிட முடியுமா சொல்லுங்க, அதான் நானும் லவ் பண்ணி பாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னது என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்ல, என்ன நிச்சயமாயிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் தானே யோசிக்கிறீங்க, இங்க பாருங்க மேடம், எப்படியா இருந்தாலும் கடைசியில உங்க கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான், எழுதிய வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் தான் உங்க கழுத்துல தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு ஏதாவது பண்றேன்னு சொல்லி ஏடாகுடம் பண்ணி எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை முட்டி விட்டு எங்களை பிரிச்சிடாத அப்படின்னு சொல்ல, மேடம் அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி ஆனா போதும், இதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.